வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா வந்துட்டு ஜானகியை பார்த்து, எங்க பெரியம்மா என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகி சொல்றாங்க, மாயா எல்லாம் முக்கியமான இடத்துக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்படி பெரியம்மா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா நேரா அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு சரியான கோபத்துல இருக்காங்க. ச்சே, இந்த ரகுராம் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஜானகியை கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டான். ஜானகி ஜெயிலுக்கு போயிடுவா, அந்த குடும்பமே சின்ன பின்னம் ஆகிரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா இவன் போயிட்டு ஜானகிக்கு ஜாமீன் வாங்கிட்டான் அப்படின்ட்டு கோவத்துல இருக்காங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இதை நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. எனக்கு அப்பவே தெரியும், அந்த ரகுராம் என்ன நடந்தாலும் சரி அந்த ஜானகியை விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த வீட்டுல நடந்த பல பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. என்ன நடந்தாலும் அந்த ரகுராம் என்னைக்காவது ஜானகியை விட்டு கொடுத்துருக்கானா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப மகாலிங்க சொல்றாரு, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கார்த்தி உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகும். அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல கால் வச்சாச்சு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் பிளான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அதான் நீங்க பிளான் பண்ணது விளங்காம போச்சு. எப்படியும் அந்த மாயாவும் அந்த ஜானகியும் சேர்ந்து கார்த்தி உயிரோட இருக்கிறத கண்டுபிடிக்க போறாங்க, உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாங்க அப்படின்னு. இப்படி கேட்டதோட புவனேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. ரகுராம் டக்குன்னு அந்த பசுபதி டக்குன்னு மகாலிங்கத்தை பார்த்து, யோ, நாங்க பிளான் பண்ணதுதான், உனக்கு இந்த பிளான் பிடிக்கலைன்னா இப்பயே கிளம்பி போய்க்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் போக தான் போறேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு யாரு ஜெயிலுக்கு போறது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கார்த்தியை கொலை பண்ண முயற்சி பண்ணதுல உங்களுக்கு தான் பங்கு இருக்கு. நீங்க மட்டும் இந்த இடத்த விட்டு போனீங்க, நீங்களும் அப்புறம் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, என்ன மேடம் மிரட்டுறீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, மிரட்டாம நீங்க தானே வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க, இனிமே நீங்க இந்த இடத்த விட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தாலும் நீங்க இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதோட நம்ம மகாலிங்கத்துக்கு செம்ம ஷாக்கு. மகாலிங்கம் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம மட்டும் இந்த பிரச்சனையில தலையிடாம இருந்திருக்கணும். அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் ஜானகியும் சேர்ந்து நேரா அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜானகி அங்கேருந்து வந்து நின்றுட்டு, ஏய் புவனேஸ்வரி, வெளியில வாடி அப்படின்னு சொல்லி பேச, புவனேஸ்வரி பசுபதி கிட்ட ஜானகியோட குரல் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்ல, அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாமா, அந்த ஜானகியோட குரல் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. அப்ப மகாலிங்கம், புவனேஸ்வரி, பசுபதி வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஜானகி மாயாவை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்து, ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மரியாதை இல்லாம கூப்பிடு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? நீ எல்லாம் ஒரு மனுஷியா இருந்தா தானடி உனக்கு மரியாதை கொடுக்க போறேன் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, ஏய், உனக்கு யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்தது பேசுறதுக்கு அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, சீ, நீ எல்லாம் ஒரு அப்பனா? உயிரோட இருக்கிற பெத்த பிள்ளைய செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பனா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பசுபதி நேரா அந்த ஜானகியை பார்த்து, கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? நாங்களே பிள்ளைய பறிகொடுத்த வருத்தத்துல இருக்கோம் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பசுபதியை பார்த்து, ஏய்,
கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நானே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, ஏ ஜானகி, கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்களே புள்ளைய பறிகொடுத்த வேதனையில நாங்க இருக்கோம் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து, புள்ளைய பறிகொடுத்த வேதனை தான் ரெண்டு மூஞ்சிலையும் நல்லா தெரியுது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கல்ல. பெத்த பிள்ளையவே செத்துட்டா அப்படின்னு சொல்றீங்க. பெத்த பிள்ளைய புதைச்சி மறுபடியும் தோண்டி என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த கடவுள் உங்களை சும்மா விடமாட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏய் ஜானகி, தேவையில்லாம பேசாத. கார்த்தி உயிரோடு இருக்கான் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மாயா நேரா புவனேஸ்வரிய பார்த்து, எங்க பாரு, எதுவும் தெரியாதத பேசுற மாதிரி நீ நினைக்காத. கார்த்தி உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியும். கார்த்தி உயிரோட இருக்கிறத கோவில்ல நேரடியா பார்த்தேன். அவன் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் கதிரும் எப்படியாவது அந்த கார்த்தியை பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ்ல ஒப்படைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயும் நீ, பசுபதி, இந்த நிக்கிறானே மகாலிங்கம், 3 பேரை சேர்ந்து அந்த கார்த்திய தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி மாயாவை பார்த்து, ஆமாண்டி, கார்த்தி உயிரோட தான் இருக்கான். அவன் உயிரோட தான் இருக்கான். செத்துட்ட மாதிரி நாங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த இருக்காளே ஜானகி, இவளையும் ரகுராமையும் பிரிக்கணும். அந்த தானா கடைசி வரைக்கும் வாழா வெட்டியா இருக்கணும். அதாண்டி என் திட்டமே அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து, எனக்கு தெரியும்டி, ஆனா இந்த லெவலுக்கு நீ போவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு புவனேஸ்வரி, அந்த கார்த்தி எங்க இருந்தாலுமே அவனை அடிச்சு இழுத்து கொண்டு போய் நான் மட்டும் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கல, என் பேரு ஜானகி இல்ல. இனிமே என் குடும்பத்தை உன்னால எதுவும் பண்ண முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி மாயாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, என்னங்க, இந்த மாயாவை நம்ப முடியாது. கண்டிப்பா இவ கார்த்தி இருக்கிற இடத்த சுலபமா கண்டுபிடிச்சிருவா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா கார்த்திய போய் பார்த்து கார்த்திய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க. முக்கியமா அந்த மாயா சரியான ஆளு, உங்களை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. நீங்க கொஞ்சம் உசரா இருந்துக்கோங்க அப்படின்னு. உடனே புவனேஸ்வரியும் சரி போயிட்டு கார்த்தியை எப்படியாவது வேற இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்றாரு. பசுபதியும் மகாலிங்கமும் சேர்ந்து நேரா கார்த்திய பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ஜானகி நேரா மாயாட்ட, மாயா, கண்டிப்பா இதுங்க கார்த்திய வேற இடத்துக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மாயா சொல்றாங்க, பெரியமா, அதெல்லாம் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இப்ப பேசிட்டு வந்ததோட அவங்க பதட்டப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா கார்த்தி எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு போவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டிப்பா கார்த்தி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி வாமாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த பசுபதியும் மகாலிங்கமும் கார்ல வெளியில வராங்க. மாயாவும் ஜானகியும் சேர்ந்து ஆட்டோல அந்த காரை ஃபாலோ பண்றாங்க. நம்ம பசுபதியும் மகாலிங்கமும் சேர்ந்து ஒரு வீட்டுல நிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம மாயாவும் ஜானகியும் வந்து ஆட்டோ நிக்குது. மாயா ஜானகிட்ட, பெரியமா, இங்கதான் அந்த கார்த்தியை ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பொறுமையா இருமாயா, கண்டிப்பா இந்த கார்த்திய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல தங்கிதான் ஆகணும். அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி நேரா அவசர அவசரமா வீட்டுக்குள்ள போறாரு. போயிட்டு நேரா கார்த்திய பாக்குறாரு. கார்த்தி அப்படின்னு. கார்த்தி நேரா அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா வாங்கப்பா, என்னப்பா ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நானா செத்த மாதிரி நாடகம் போடணும்னு சொன்னேன். நீங்க தானே என்ன செத்த மாதிரி நாடகம் போட சொன்னீங்க. இப்ப நான் தான் கஷ்டப்படுறேன். நீங்க எல்லாருமே 3 வேளை சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்கீங்க. நான் தான் ஒளிஞ்சுக்கிட்டு திரிகிறேன் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, டேய் கார்த்தி, இது எல்லாம் உன் அத்தைக்காக தான், ஞாபகம் வச்சுக்க. உன் அத்தையோட லைஃப் மட்டும்தான் முக்கியம். அந்த ரகுராமோட குடும்பத்தை அழிக்கிறது தான் நம்மளோட பிளான். அதுக்காக நீ என்ன வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்பா எல்லாமே ஓகே தான்,
ஆனா எனக்கு சாப்பாடு கூட கொண்டாந்து கொடுக்க கூடாது அப்படின்னு இல்லையேப்பா அப்படின்னு. உடனேயே பசுபதி சொல்றாரு, கார்த்தி நீ சாப்பாட்டை பத்தி பேசுற, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஜானகியும் மாயாவும் நேரா வீட்டுக்கு வந்துட்டு உன் அத்தைய பார்த்து எப்படி அவமானப்படுத்தி பேசினாங்க தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி கோவப்படுறாரு, என்ன அந்த ஜானகி அத்தைய பார்த்து பேசினாங்களா அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, ஆமாண்டா, அதோட நீ இருக்கிற இடத்த அவங்க சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் உன்னை வேற இடத்துல கொண்டு போய் சேஃப்டி பண்றதுக்காக தான் நானும் மகாலிங்கமும் வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பசுபதி சொல்றாரு, இப்படியே போகக்கூடாதுடா, உன் முகத்துல மாஸ்க் போட்டுக்க, தலையில கேப்பு போட்டுக்க, உனக்கு தேவையான பொருளையும் எடுத்துக்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிறாரு, தலையில கேப்பு போட்டுக்கிறாரு. போட்டுக்கிட்டு நம்ம பசுபதி கூட வெளியில வராரு. மாயாவும் ஜானகியும் ஆட்டோல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா நேரா ஜானகிட்ட, பெரியமா அங்க பாருங்களேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, கார்த்தின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு மாஸ்க்கும் கேப்பும் போட்டிருக்காங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, அவனை கண்டிப்பா ஏதோ சேஃப்டியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அவன் எத்தனை நாள் செத்துட்டான் அப்படின்னு நாடகம் போட முடியும்? அவன் உயிரோட இருக்கிற விஷயம் கண்டிப்பா யாருக்கும் தெரியாம இருக்காது அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, மாயா அந்த குருவரனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. மாயாவும் சரி பெரியம்மா அப்படின்ட்டு நேரா குருவரனுக்கு ஃபோன் பண்றாங்க. குருவரன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, சார் அந்த கார்த்தி இருக்கிற இடத்த நானும் பெரியம்மாவும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப நாங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, சரி மாயா சீக்கிரம் லொகேஷன் அனுப்புங்க, அவன் எங்க இருந்தாலும் அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி, நம்ம மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா குருவரனுக்கு லொகேஷன் அனுப்புறாங்க. குருவரன் லொகேஷனை பார்த்துட்டு இன்னும் 2-3 கான்ஸ்டபிளை கூட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா ஜானகிட்ட, பிரியமா குருவரன்ட்ட சொல்லியாச்சு, முக்கியமா ஸ்டேஷன்லேருந்து வெளியில நியூஸ் எல்லாம் பரவுதில்ல நம்ம என்ன பண்ணாலும், அதனால ஸ்டேஷன்லேருந்து ஆள் கூப்பிட வேணாம், நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டேன்னு. உடனே ஜானகியும் நல்லது மாயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை வந்துட்டு பசுபதி நேரா ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு, அங்க கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு கார்த்தியை உட்கார வைக்கிறாரு. பசுபதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, நீ இங்கே இரு, இந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு, அவரு நேரா உன்னை கேரளாவுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் வந்துருவாங்க, நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயாவும் ஜானகியும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு நேரா அந்த குடனை பார்த்துட்டு, இங்கதான் அவங்க கார் வந்துச்சு, அப்ப இங்கதான் கார்த்தியை ஒளிச்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நேரா அந்த குடோனுக்குள்ள போக கார்த்தி வந்துட்டு கேஷுவலா உட்கார்ந்துருக்காரு போன் பார்த்துக்கிட்டு. அப்ப நம்ம புவனேஸ்வரி போய் நின்னுகிட்டு, டேய் பொறுக்கி அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி நேரா புவனேஸ்வரி நம்ம ஜானகியை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகி, ஏய் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஏண்டா செத்த மாதிரி நாடகம் போட்டிருக்கியல்ல, நீ உண்மையாவே செத்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி, அப்பா அங்கிள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, யாருமே இல்லை, உன்னை இப்ப போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன்டா அப்படின்ட்டு நம்ம மாயா புடவைய இழுத்து கட்டிக்கிட்டு, நம்ம ஜானகியும் புடவைய சுருட்டி கட்டிக்கிட்டு ஒரு கம்பை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நேரா கார்த்தி அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. கார்த்தி தப்பிச்சு ஓடுறதுக்கு ஓடுறாரு. மாயா டக்குன்னு கார்த்திய கட்டையால் அடிக்க கார்த்தி கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஜானகி நேரா கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, டேய் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாக்குறியா, விடமாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அதே நேரம் வெளியில போலீஸ் வண்டி நிக்குது. குருவரன் வர நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்தியை இழுத்து கொண்டு போய் குருவரன் முன்னாடி நிப்பாட்ட, குருவரன் நேரா கார்த்தியை பார்த்ததோட, ஏண்டா செத்த மாதிரியா நாடகம் போடுறீங்க அப்படின்ட்டு கார்த்தியை கைது பண்றாங்க. கார்த்தியை வந்துட்டு நேரா அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை கூப்பிடுறதுக்காக வந்த ஒரு பார்ட்டி கார்த்தியை போலீஸ் கைது பண்றதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நேரா பசுபதிக்கு போன் பண்ணி, சார்
ஒரு பையனை நீங்க கூட்டிட்டு போக சொன்னீங்கல்ல, அந்த பையனை இப்பதான் சார் போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போகுது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதிக்கு செம்ம ஷாக்கு. பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மாடி அந்த மாயா எப்படியோ கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கார்த்தியை பிடிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா இனிமே நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்லண்ணா இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்தி கண்டிப்பா நம்மள போட்டு கொடுத்துட மாட்டான். ஒருவேளை அவன் மாட்டிக்கிட்டா அவன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரிம்மா, ஆனா கார்த்தி ரொம்ப பாவம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒன்னும் அவன் கொலை கேஸ்ல எல்லாம் உள்ள போகல, சாதாரண கேஸ்ல தான் போயிருக்கான். சோ அவனை நம்ம ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. என்ன நம்ம எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது அந்த ரகுராமோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரிம்மா, ஆனா அந்த ஜானகியோட குடும்பத்தை பழி வாங்கணுமே, அது நிறைவேறாதோ அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மறுபடியும் அந்த தனாவை கார்த்தியை விட்டு டார்ச்சர் பண்ண சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு. உடனே பசுபதியும் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியும் மாயாவும் நேரா வீட்டுக்கு போக, அங்க போனதோட நம்ம ஜானகி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட சிவா கேக்குறாரு, அண்ணி என்னாச்சு, நீ எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லாத விஷயத்த நானும் மாயாவும் இன்னைக்கு சொல்ல போறோம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா கேக்குறாரு, அப்படி என்ன நீ சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இத்தனை நாளும் செத்துதானா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த கார்த்தி பொறுக்கி உயிரோட தான் இருக்கான். அவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னையும் இவரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சிவா. சிவா சொல்றாரு, அண்ணி எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த குடும்பத்து மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே முன்னுக்கு பின்ன முரணாவே இருந்துச்சு. கார்த்தியை பறி கொடுத்த மாதிரியே தெரியல அவங்கள பார்த்தா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நம்ம ஜானகி சொல்றாங்க, ஆமா அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்கணும் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு நம்ம ரகுராம். அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அம்மா அப்ப அந்த கார்த்தி உயிரோட இருக்கானா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, தனா நீ கவலைப்படாத, அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு, குருவரன் அவனை கைது பண்ணிட்டாங்க, என் மேலையும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராமுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப தப்பான ஒருத்தன் கையில தனாவை பிடிச்சு கொடுத்த பார்த்தமா அப்படின்ட்டு ரகுராம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.